ஹே கைஸ், ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு பீட்டா ஃபிஷ் பற்றி. ஸோ பீட்டா ஃபிஷ் கேட்குறாங்க, எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல ப்ராப்பராக. ஏன் அப்படின்னா ஷிப்மெண்ட் டைம்ன்றதுனால நம்ம வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்கு பேரலாக பண்ணணுன்றதுனால கொஞ்சம் யாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 நாள் முன்னாடி நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா 2 நாள் வந்துட்டு நம்மளோட சோம்பேறித்தனத்தினால வேலை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ லாஸ்ட் டே இன்றைக்கி, நாளைக்கு காலைல ஷிப்மெண்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். மேக்ஸிமம் வந்துட்டு தெர்மோகால் பாக்ஸஸ் வந்துட்டு ஃபீமேல்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் மற்ற ரூம் எல்லாம் ரெடி. இன்னும் ஒரே ஒரு ரூமில் நம்ம வாட்டர் மட்டும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா, ஹோல்சேல் பீட்டாஸ்க்கு வந்துட்டு கிளாஸஸ் அந்த ப்ராசஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. 4 நாள் முன்னாடி நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபிஷஸ்லாம் ப்ராப்பராக வந்துட்டு செட் ஆயிரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தால் அந்த மழை வந்துச்சுன்னு தெரில, பயங்கர மழை கைஸ். இந்த மழை டைமில் இவ்வளோ பெரிய ஷிப்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி குளிராக இருக்கும். ஸோ இந்த குளிர் தண்ணியில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்டான ஃபிஷ்ஷை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சிக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு